முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அளித்துள்ள சிறப்பு நேர்காணலை தி ஹிந்து நாளேடு வெளியிட்டுள்ளது. அதில் மாநில நலன்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் அதிமுக பாஜக கூட்டணியுடன் திமுக அரசின் நலத்திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து மக்கள் தங்கள் தீர்ப்பை திமுகவுக்கு சாதகமாக வழங்குவார்கள் என்றும், தமிழ்நாடு வெளியிலிருந்து இயக்கப்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். புதிய கட்சிகளின் வரவு குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், ஒவ்வொரு தேர்தலின் போதும் புதிய கட்சிகள் வந்து செல்வது வழக்கம் என்று கூறியுள்ளார். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மறைவை தொடர்ந்து தலைமை பொறுப்பை தாம் ஏற்றதாகவும், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தலைப் போல் வரும் தேர்தலிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்குமான திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும், மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் இத்திட்டங்கள் மூலம் நேரடி பயன்களை பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் திகழும் ஒரு அரசியல் இயக்கமாக திமுக தொடர்ந்து இயங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசுடன் சமரசம் செய்து கொண்டால் மாநிலத்திற்கு கூடுதல் பயன்கள் கிடைத்திருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், இந்த கேள்வி தனக்கு வியப்பளிப்பதாகவும், மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக்கொடுத்து ஒன்றிய அரசுடன் சமரசம் செய்து கொள்வது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது என்றும், அவ்வாறு செய்வது மாநில நலன்களுக்கு தீங்கையே விளைவிக்கும் என்றும் கூறியுள்ளார். ஒன்றிய அரசுடன் சமரசம் செய்து கொண்ட அதிமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி தடைப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களுக்குமான பிரதமராக மோடி செயல்படவில்லை என்றும், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கான பிரதமராக அவர் தன்னை சுருக்கி கொண்டு விட்டார் என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதையும் அடையாததால் அதன் இரட்டை இன்ஜின் அரசு என்ற முழக்கம் பொய்யானது என்றும் அவர் கூறியுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம், வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், மாநில மொழிகளை புறக்கணித்து ஹிந்தியை திணிப்பது, பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதியை மறுப்பது, ஆளுநர்கள் மூலம் மாநில அரசு நிர்வாகத்தை முடக்குவது போன்ற ஒன்றிய அரசின் செயல்கள் அரசியல் அமைப்பின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரானது என்றும், ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான திமுகவின் போராட்டம் ஒட்டுமொத்த தேசத்திற்குமானது என்றும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளை எதிர்த்து வரும் நிலையிலும் அண்டை நாடுகளிடமிருந்து எப்போதெல்லாம் அச்சுறுத்தலோ அல்லது ஆக்கிரமிப்போ ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தேசத்தின் ஒரு அங்கமாக திமுக ஒன்றிய அரசுடன் முழுமையாக ஒத்துழைத்துள்ளதாகவும், இதனை கடமையாக கருதுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தோல்வி பயம் காரணமாகவே பழனிசாமி பொறுப்பற்ற முறையில் பேசி வருவதாக கூறியுள்ளார். தனது வாழ்நாளில் 81 ஆண்டுகளை பொதுவாழ்வில் கழித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர், தமிழ் மொழி, சமூக நீதி மற்றும் மாநில உரிமைகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் என்றும் நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கலைஞரின் இறுதி நாட்களும் அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளும் மருத்துவ அறிக்கைகள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பழனிசாமி கலைஞரை பற்றி எவ்வித கட்டுப்பாடுமின்றி விமர்சித்த போது, அவருடைய மகனாக மட்டுமல்லாமல் திமுக தொண்டர்களில் ஒருவராக அதை சகித்து கொண்டு அமைதியாக தன்னால் இருக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தேர்தல் தோல்வி பயத்தில் இருக்கும் பழனிசாமி நாவடக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.